அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் கடகராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறும் குருவால் ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் குரு பகவான் நவம்பர் 11ஆம் தேதி முதல் கடகராசியிலேயே அதிசாரமாக வக்ரமும் பெறுகிறார். இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் அதிசாரமாக வக்ரம் பெறுகிறார். சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், ராகு இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்களின் தன்னிகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழ்பவர் குரு பகவான். குருவிற்கு தேவகுரு, ஆச்சாரியன், பொன்னன், பிரகஸ்பதி என்ற பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டுங்க. நவகிரகங்கள் அதிசாரம், வக்ரம் ஆகிய கதிபேதங்களினால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு 30 முக்கோடி தேவர்களும் மகரிஷிகளும் முனிவர்களுக்கும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியன் ஆவார். வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தணர்களுக்கும் பசுக்களுக்கும் ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு. வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது. ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருக்கிறாருங்க. வாழ்க்கையில் நல்ல கல்வி, குடும்ப வாழ்க்கை, ஒழுக்கம், நேர்மை, தெய்வ பக்தி, உத்தியோகம், வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள். உலக புகழ் பெற்று மேதைகள், பிரம்மத்தை அறிந்த ஞானிகள், இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனன கால ஜாதகங்களை ஆராய்ந்து அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை காணலாம். வேதம் அறிந்த பிராமணர்களும் பசுக்களும் அதிபதி கிரகம் இவர். ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையினால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான். தாய் நாட்டின் நலனுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்த உத்தமர்கள், வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை காண முடியுங்க. ஜனன கால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம், விவேகம், வீரம், தன்னடக்கம், உத்தமமான மனைவி, நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள், நியாயமாக நடந்து கொள்ளும் முதலாளி, பிரசித்தி பெற்ற தீர்த்ததல தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள். கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமை அடைவார்கள். பணத்தாலும் பதவிகளினாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும். ஜனன கால ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை தன் சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறார் குரு பகவான். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் தற்போது கடகராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுகிறார். இதன் காரணமாக ரிஷபராசியைச் சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு திருதிய குருவின் காலத்தில் ஜீவநதியும் மற்றும் என கூறுகின்றன புராதன ஜோதிட நிலைகள். ஆனால் தற்போது வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எவ்விதம் போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகளும் ஏற்பட இருக்குதுங்க. எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது. அதற்கேற்ப தொடர்ந்து பண்டிகைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. இதனால் ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஏற்ற ஒரு வரனா அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல என்றோ பட்ட கடன்களால் பல இன்னல்களை சந்தித்து வந்த நீங்க இப்போது
அந்த பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார வக்ர பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வேலையில் வெறுப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தருபவர் சனி பகவான். உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்க இருக்குதுங்க. சிறு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடுங்க. வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் கூட சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் வசதியை ஏற்படுத்தினாலும் லாபம் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. புதிய முதலீடுகள்ல அளவோடு ஈடுபடலாம். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணங்கள்ல உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ளாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அவர் சுபபலம் பெற்று திகழ்வதால புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்க இருக்குங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. கிரகநிலைகளின்படி சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பற்றாக்குறை இருக்காதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்ற நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு. மன வருத்தி வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாக தீருங்க. மத்திய அரசில் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய நட்பு தக்க தருணத்துல உங்களுக்கு கை கொடுக்குங்க. உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள போது இத்தருணங்கள் முழுவதுமே ஓரளவு சுபபலம் பெற்று வலம் வருகிறார். பாடங்கள மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்கு. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உதவுங்க. முயற்சித்தால் உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செய்வோம் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பாருங்க. சூரியனுடன் இணைந்திருப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. கடும் வெயிலில் உழைக்க வேண்டி இருக்கும். பருவமழை ஏமாற்றத்தை அளிக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. கால்நடைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் எதிர்பாராத செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு. நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடுங்க. சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் தேவையற்ற மனஸ்தாபங்களை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமைகள்ல மட்டும் தீபத்தில் சிறிதளவு பசனை சேர்த்து வந்து போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.